ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முள்ளங்கி ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் போட்டாச்சு, கொஞ்சம் தனி மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி போட்டாச்சு, சால்ட்டு கொஞ்சம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு, கடல மாவு கொஞ்சம் போடுறோம், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொத்தமல்லி நறுக்கினது கொஞ்சம் போட்டாச்சு, தண்ணி தெளித்து கொஞ்சம் அந்த முள்ளங்கியில் அப்சர் ஆகிற அளவுக்கு பெசரிக்கணும். இது கலந்துருக்கோம். இப்போ கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். இப்போ நான் தோசைக்கல் போட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ முள்ளங்கியெல்லாம் அதில் நல்லா கோட் கொடுத்து அப்படியே எடுத்து போட்டு இதில் இது பண்ண வேண்டியதுதான், வேக விட வேண்டியது தோசைக்கல். கொஞ்சம் மஞ்சப்பொடி கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் முள்ளங்கியெல்லாம் அதில் போட்டு பரட்டியாச்சு. கல்ல வேக போடலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை விட்டு நல்லா பரட்டி போட வேண்டியதுதான். வெந்ததும் இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ரெட்டிஷாக செவந்து வரும்போது எடுத்துக்கலாம். நல்லா வேகறது. இப்போது வேகட்டும். இப்போ நல்லா திருப்பி விடலாம். நம்ம திருப்பி போட்டிருக்கேன். திரும்பி ஒரு 2 செகண்ட் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட முள்ளங்கி ஃப்ரை ரெடி ஆகிடுது. தோசைக்கல்லில் போட்டு தான் நம்ம வாட்டினோம். ஃப்ரையாகவும் பண்ணி சாப்பிட்லாம், இதை நினச்சிக்கலாம், பஜ்ஜியாகவும் நினச்சிக்கலாம். இப்படி தான் பரட்டி தோசைக்கல்லில் போட்டு வாழைக்காய் வாட்டுற மாதிரி வாட்டி எடுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள். பாய்.